வெளியில் செல்லும் முன் குயின்சியிடம் அந்த லெட்டரை கொடுத்து அனுப்பியிருந்தான் சர்வா. லிப்ட் அருகில் வந்த குயின்சி, என்ன விடுங்க என்று எவ்வளவு கத்தியும், மேடம் தயவு செஞ்சு இங்கிருந்து போங்க என்று கூறி செக்யூரிட்டிகள் அவளை லிப்டில் விட்டுவிட்டு சென்றிருக்க, லெட்டரை பிரித்து படித்தவளுக்கு இதற்கு மேல் தான் செய்ய எதுவும் இல்லை என்பது தெளிவாக புரிந்தது. லிப்ட் உள்ளே நுழைவதற்கு முன்னர், இதை நான் சும்மா விடமாட்டேன், இப்பவே டைகருக்கு போன் பண்றேன் என்று புலம்பிக் கொண்டே போனை எடுத்தவள், டைகர் டைகர் ஆர் ராஜன் என்று அரைகுறையாக பெயரை சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றுவிட, அந்த வார்த்தைகளை மட்டும் கேட்ட மாயா அதிர்ச்சி அடைந்தாள். டைகர் அப்பா பேரும் ராஜன், நம்ம சார் பேர்லயும் ராஜன், இது கோயின்சிடன்ஸா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா என்று கேபினுக்கு வெளியே தலையை மட்டும் நீட்டி லிப்டை பார்த்து கொண்டிருந்தவள் யோசனையோடு நிற்க, மாயா என்று அவளை அழைத்து யோசனையை கலைத்தான் சர்வா. அவள் மெல்ல திரும்பி பார்க்க, என்ன வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு யோசனையில இருக்கீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, அவங்கள இங்கிருந்து இமேஜிங் செக்யூரிட்டிஸ்க்கு அனுப்பியிருக்காங்க, அவ்வளவுதான் என்று அவன் கூற லேசாக சிரித்த மாயா, புரியுது சார், ஆனா உங்களை இங்க பார்த்த உடனே நான் ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா என்று தன் ஆச்சரியத்தை மீண்டும் கூறினாள் மாயா. 2 பேருக்கும் ஒன்னா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, அதான் 2 பேரும் ஒன்னா இங்க வந்திருக்கோம், ஹார்ட் ஒர்க்குக்கு எப்பவுமே நல்ல பலன் கிடைக்கும் என்று சர்வா அவளை உற்சாகப்படுத்த, கண்டிப்பா சார், பட் டைகர் அவராவே என்ன ப்ரமோட் பண்ணுவார்னு கனவுல கூட நான் நினைச்சதில்ல, அவருக்கு இப்படி ஒரு பொண்ணு ஆபீஸ்ல வேலை பார்க்கிற விஷயம் அவர் காதுக்கு போயிருக்குமான்னு கூட எனக்கு தெரியல என்று அவள் சொல்ல, அதை கேட்டு சிரித்த சர்வா, ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க, அவருக்கு உங்களை தெரிஞ்சிருக்காதுன்னு எப்படி சொல்றீங்க என்று அவள் மனதில் இருப்பதை தெரிந்து கொள்ள கேட்டான். அது நான் தப்பா சொல்லல சார், டைகர் ரொம்ப பெரிய ஆளு, நிறைய கம்பெனிஸ அட் அ டைம்ல ஹேண்டில் பண்றாரு, அப்படிப்பட்டவருக்கு ஒரு சாதாரண எம்ப்ளாயை பத்தி எப்படி தெரியும், அதுல யார் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க யார் சும்மா இருக்காங்கன்னு அவரால் எப்படி கண்காணிக்க முடியும் என்று கூறினாள் மாயா. என்னதான் ப்ரமோஷன் வாங்கியதில் சர்வாவுக்கு பங்கு இருக்கிறது என அவளுக்கு தெரிந்தாலும் தனக்கு எதுவுமே தெரியவில்லை என்பது போல் அவன் முன்னால் காட்டிக்கொள்ள நினைத்தாள். அவள் சொன்னதை கேட்டு மீண்டும் சிரித்த சர்வா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை மாயா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க நேர்மையும் ஹார்ட் ஒர்க்கும் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். அண்ட் நீங்களே சொல்றீங்க டைகர் சாதாரண ஆள் கிடையாதுன்னு, அப்படிப்பட்டவருக்கு எல்லாமே தெரியும் என்று மெல்ல அவளுக்கு புரிய வைக்க முயன்றான் சர்வா. ஆனால் இப்போது வரை கூட அனைத்தும் நிஜமா கனவா என்று சந்தேகத்தில்தான் அவள் சுத்திக் கொண்டிருக்கிறாள். அவள் முகத்தில் இருக்கும் ஆச்சரியமும் பெருமிதமும் அதை சர்வாவிற்கு அப்பட்டமாக காட்டியது. பிறகு, சார் நீங்க ஆபீஸ சுத்தி பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எனக்கும் இந்த ஆபீஸ பத்தி பெருசா எதுவும் தெரியாது, அதுக்கு ஏற்பாடு பண்றேன் இருங்க என்று சொல்லிக்கொண்டே தனது போனை எடுத்த மாயா காலையில் அந்த ஆபீஸில் அவள் சந்தித்த பெண்ணுக்கு அழைத்தாள். அதே நேரம் சர்வாவின் போனும் ரிங் ஆனது. குயின்சியின் நம்பரை ஸ்கிரீனில் பார்த்தவன் லேசான கடுப்புடன் தலையை தேய்த்தான். அவளிடம் பேசுவதற்கு விருப்பமில்லை. அதனால் அழைப்பை ஏற்காமல் சர்வா விட்டுவிட சில நிமிடங்களில் அந்த கேபின் கதவு திறக்க உள்ளே நுழைந்தாள் ஒரு பெண். வந்ததும் குட் மார்னிங் மேம் என்று அவள் மாயாவை பார்த்து பணிவுடன் கூற, மாயாவும் பதிலுக்கு குட் மார்னிங், இவர்தான் சர்வா, நம்மளோட புது சூப்பர்வைசர், சாருக்கு அவரோட கேபினை காட்டுங்க என்று கூறினாள். கூடவே சர்வாவிடம், இவங்க பேரு கரிஷ்மா, இவங்க எனக்கு அடுத்த பொசிஷன்ல என்னோட அசிஸ்டண்டா இங்க இருக்காங்க என்று காலையில் தனக்கு சொல்லப்பட்ட தகவலை சர்வாவிற்கு கூறி கரிஷ்மாவை அறிமுகம் செய்து வைத்தாள் மாயா. கரிஷ்மாவும் குட் மார்னிங் சார், என் கூட வாங்க என்று பணிவுடன் சர்வாவை அழைக்க தலையாட்டிவிட்டு அவளோடு சென்றான் சர்வா. இருவரும் லிப்ட் வழியாக 10வது மாடிக்கு வந்தனர். அதற்கு அடுத்த 11வது மாடியில்தான் டைகருடைய மொத்த ஆபீஸும் இருக்கிறது. சர்வா சூப்பர்வைசர் என்பதால் அவனுக்கு 10வது மாடியில் அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. அவன் அறையை காட்டியவள், சார் உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா என்று அவள் கேட்க தன் புதிய கேபினை சுற்றி பார்த்த சர்வா நோ என்றதும் தலையாட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் கரிஷ்மா. அவள் சென்றதும் சர்வா அந்த அறையை சுற்றி நடக்க மீண்டும் அவனது போன் ரிங் ஆனது. இப்போதும் குயின்சிதான் அழைத்திருக்க எரிச்சலுடன் அழைப்பை ஏற்றான் சர்வா. அந்த பக்கம் அழுகுரலில் சார் என்று அழைத்தாள் குயின்சி. அறையில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் அமர்ந்த சர்வா குயின்சி என்ன எமோஷனல் டிராமா போடப் போகிறாள் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு வாட் ஹேப்பன் என்று கேட்டான். சார் என்ன டீப்ரமோட் பண்ணிட்டாங்க,
அந்த சர்வா இன்னைக்கு உங்க பேரை சொல்லி ஆபீஸ்க்குள்ள வந்து இந்த கம்பெனி இனிமே அவனுக்கும் அவனோட அசிஸ்டன்ட்டுக்கும் தான் சொந்தம்னு என்கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணிட்டான். கண்டிப்பா நீங்க இந்த ஆர்டரை கொடுத்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இது எல்லாமே அவன் பண்ற டிராமா. ஒரிஜினல் மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி என்ன ஆபீஸை விட்டு வெளியே அனுப்பிட்டான். நான் அப்பவே சொன்னேன் அவன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு. பாத்தீங்களா அவன் எவ்வளவு மோசமானவனா இருக்கான்னு என்று அழுது கொண்டே அவள் பேச, ஷட் அப், வாய மூடுங்க என்று டைகராக மாறிய சர்வா உரும குயின்சியின் பேச்சு அப்படியே தடைபட்டு போனது. சார் என்ற அதிர்ச்சியிலிருந்து வெளிவர முடியாமல் அவள் தடுமாற, சர்வாவுக்கு இதையெல்லாம் பண்ண பெர்மிஷன் கொடுத்ததே நான் தான். இட்ஸ் மை ஆர்டர் அண்ட் நான் என்ன பண்ணணும்னு நீங்க டிசைட் பண்ண கூடாது. நான் அந்த கம்பெனியோட பாஸ், நீங்க அங்க வேலை பார்க்கிற ஒரு எம்ப்ளாயி. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்று குயின்சிக்கு புரியும்படி அழுத்தம் திருத்தமாக கூறினான். அதுவரை அவளுக்கு இருந்த சின்ன நம்பிக்கையும் அத்தோடு உடைந்து போயிருக்க, சார் அப்படின்னா நீங்க தான் சர்வாவை ப்ரமோட் பண்ணி என்ன டிமோட் பண்ணீங்களா என்று இறுதியாக ஒருமுறை கேட்க, எஸ் குயின்சி, என்ன தவிர வேற யார் இதை பண்ண முடியும்? உங்களை வேலையை விட்டு அனுப்பணும்னு நினைச்சேன். பட் லாஸ்ட் மினிட்ல பாவம் பார்த்து உங்களுக்கு டிமோஷன் மட்டும் கொடுத்திருக்கேன். பட் ரிமெம்பர், என்னோட முடிவு எப்ப வேணும்னாலும் மாறலாம் என்று அவளை மிரட்டுவதற்காக கூறினான் சர்வா. அவளை வேலையை விட்டு அனுப்ப இப்போது வரை அவன் முடிவெடுக்கவில்லை. தேவைப்பட்டால் அதையும் செய்ய அவன் தயாராகவே இருந்தான். காரணம், டைகராக இருந்தாலும் சரி, சர்வாவாக இருந்தாலும் சரி, இனி யாரும் தன்னை அவமதிக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். இந்த பக்கம் அதிர்ச்சியோடு இருந்த குயின்சி, சார் நான் என்ன தப்பு பண்ணேன் என்று கேள்வியை கேட்டு முடிக்க முடியாமல் தடுமாற, என்ன தப்பு பண்ணீங்களா? நான் உங்களை ஏற்கனவே வார்ன் பண்ணியிருக்கேன். சர்வாவை அந்த கம்பெனிக்கு அனுப்புனது நான் தான். சோ சர்வா கிட்ட ஒழுங்கா பிஹேவ் பண்ணுங்கன்னு நான் சொன்னதை மறந்து உங்க இஷ்டத்துக்கு பண்ணிருக்கீங்க. இது தப்பில்லையா என்று அவன் கேட்டதும், சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஆனா நான் என்று அவள் விளக்கம் சொல்ல வர, இடைமறித்த சர்வா, என்ன சாரி? உங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு சர்வாவை பத்தி தப்பு தப்பா என்கிட்ட கதை சொன்னா நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் நம்புவேன்னு நினைச்சீங்களா? என் நெத்தியில என்ன இளிச்சவாயன்னு எழுதி ஒட்டிருக்கா? இல்ல என்னை விட நீங்க பெரிய அறிவாளின்னு நீங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இவ்ளோ பெரிய பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட சீப்பா ஆபீஸ் பாலிடிக்ஸ் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே உங்களை பார்த்தா அசிங்கமா இல்லையா? இது மட்டும் தான் நீங்க பண்ணிருக்கீங்களா? இல்ல இதை விட பெருசா ஏதாவது பண்ணிருக்கீங்களான்னு இப்ப எனக்கு உங்க மேல சந்தேகம் வருது. இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லி இருக்கீங்களோ என்று சர்வா சொல்லிக்கொண்டே போக, தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்த குயின்சி, நோ சார், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க நான் என்று மீண்டும் மீண்டும் தன்னிலை விளக்கம் கொடுக்க முயன்றாள். ஆனால் சர்வா எதையுமே கேட்க தயாராக இல்லை. நான் நினைக்கிற மாதிரி இல்லைன்னா அப்போ நான் தப்பா நினைக்கிறேன்னு சொல்றீங்களா என்று திருப்பி கேட்க, ஐயோ சார், நான் அப்படி சொல்லல. ஒன்ஸ் அகைன் ஐ அம் சாரி. நான் நம்ம கம்பெனியை பத்தி தான் ரொம்ப கவலைப்பட்டேன். சர்வாவால கம்பெனிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். மத்தபடி அவனுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கம்பெனில தப்பானவங்க இருந்தா அது கம்பெனிக்கு நல்லதில்ல. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இதெல்லாம் பண்ணேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க சார் என்று எப்படியாவது டைகர் முன்னிலையில் தனது பெயரை காப்பாற்றிக் கொள்ள போராடினாள் குயின்சி. லிசன் குயின்சி, உங்களை நான் ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டதால தான் கம்பெனிக்கு யாரால ஆபத்து வருமோ அவங்களையெல்லாம் கம்பெனியில இருந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், அதை உங்ககிட்ட இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணி இருக்கேன் என்று அதற்கும் சர்வா பதிலடி கொடுக்க, என்கிட்ட இருந்தா சார், நான் புரோட்டோனுக்காக இவ்வளவு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இருக்கேன். கனவுல கூட கம்பெனிக்கு எதிராக யோசிச்சதில்ல. நீங்க என்ன போய் இப்படி நினைச்சிட்டீங்களே என்று கூறி அவள் குரலில் முதன்முறையாக திமிரை தாண்டி என்னை நம்பிவிடு என்ற ஆதங்கம் இருப்பதை சர்வா உணர்ந்தான். இருந்தும் இதெல்லாம் நாடகமாக இருக்கலாம், இதற்கு விழுந்துவிடக்கூடாது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் தொண்டையை செருமிக்கொண்டு, குயின்சி, நான் ரொம்ப நாளா உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க கம்பெனிக்கு ஃபேவரா எதுவும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு புரியுற மாதிரி டைரக்டா சொல்லணும்னா, நீங்க இந்த கம்பெனியை விட்டுட்டு ஏன் ஆதிசேஷன் கம்பெனியில போய் ஜாயின் பண்ணக்கூடாது? உங்களுக்கும் அவருக்கும் தான் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கே. அங்க போகாம எதுக்காக ஏன் கம்பெனியில இப்படி சீப்பா பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா என்று சர்வா இறுதியில் மனதில் இத்தனை நாட்களாக அடக்கி வைத்திருந்த கேள்வியை கேட்டே விட அதில் பேச்சற்று அமைதியாகி இருந்தாள் குயின்சி. டைகருக்கு நிச்சயம் தான் செய்வது தெரிய வாய்ப்பே இல்லை.
இதை பற்றி தன்னிடம் கேட்கவே மாட்டான் என நம்பிக்கையோடு இருந்தவள் இப்போது மாட்டிக்கொண்ட பிறகு கூட, சார் என்ன பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல என்று குரலில் எழுந்த நடுக்கத்தை மறைத்துக் கொண்டு கேட்டாள். இந்த கேள்வியை அவள் எதிர்பார்த்திருக்க மாட்டாள் என நன்றாக தெரிந்திருந்தாலும் அவளது இந்த பொய்யான பதில் சர்வாவின் கோபத்தை இன்னும் தான் அதிகப்படுத்தியது. குயின்சி ஆதிசேஷனின் ஹோட்டலில்தான் அவரை சந்தித்தாள். கண்டிப்பாக வெளியில் அந்த விஷயம் தெரிய வாய்ப்பில்லை. டைகராலும் தன்னை கண்டுபிடிக்க முடியாது என உறுதியாக நம்பியிருந்தாள். அதனால்தான் துணிந்து இப்போதும் சர்வாவிடம் பொய் கூறினாள். ஆனால் இந்த கேள்வியை இதற்கு மேல் வளர்த்தால் அவள் உஷாராகி விடுவாள் என்பதை புரிந்து கொண்ட சர்வா, இட்ஸ் ஓகே, என்னோட கேள்வி எப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, சரியா பதில் சொல்ல, அதை விடுங்க. பட் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நிமிஷம் கூட உங்க வேலை போகலாம். பிகாஸ் என் கண்ல இருந்து எதுவும் தப்ப முடியாது என்று இறுதி வார்னிங் கொடுத்த சர்வா அழைப்பை துண்டித்து விட்டான். ஆனால் குயின்சி இன்னும் பயத்தோடுதான் இருந்தாள். அதே நேரம் இங்கு சர்வாவின் பெயரை குயின்சி வாயால் கேட்டதை மீண்டும் மீண்டும் சிந்தித்துக் கொண்டே இருந்தாள் மாயா. நிச்சயம் இதற்கு பின்னால் ஏதோ மர்மம் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்க வேண்டும் என அவளுக்கு தோன்றியது. சில நொடிகள் யோசித்த பிறகு குயின்சியிடமே இதை பற்றி கேட்கலாம் என்று நினைத்தவள் வேகமாக வெளியே வந்தாள். அங்கு கரிஷ்மா நின்று கொண்டிருக்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வந்துடுறேன் என்று அவளிடம் கூற, ஓகே மேடம், நீங்க வர வரைக்கும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று கரிஷ்மா கூறியதும், நோ வேலை எதுவும் இல்ல, பட் சாருக்கு ஏதாவது வேணும்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. நியூ ஆபீஸ், அவருக்கு கூட ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படும், சோ அதையும் பாத்துக்கோங்க என்று அடுத்தடுத்து அவள் சொல்ல, ஓகே மேடம், எனிவே சில எம்ப்ளாயிஸ்க்கு ப்ரமோஷன் கொடுக்கணும், அந்த லிஸ்டெல்லாம் ரெடி பண்ணி இருக்கோம், சார் கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கான அசிஸ்டன்ட்டை செலக்ட் பண்ண சொல்றேன் என்று கரிஷ்மா கூறியதும், நல்ல ஐடியா. ஒன் மோர் திங் குயின்சி, என்னென்ன ப்ராஜெக்ட் எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும், அதுக்கும் அரேஞ்ச் பண்ணுங்க. அப்பதான் என்னால எந்த ப்ராப்ளமும் இல்லாம அதை அப்படியே ஹேண்டில் பண்ண முடியும் என்று மாயா கூற, ஓகே மேம், அதையும் பண்ணிடுறேன் என்று தலையாட்டினாள் கரிஷ்மா. பதிலுக்கு சிரித்துவிட்டு நேராக கம்பெனி பில்டிங்கை விட்டு வெளியே வந்த மாயா செக்யூரிட்டிகளிடம் குயின்சி எங்கே என கேட்டாள். ஒரு காரை கை காட்டினார் செக்யூரிட்டி. இன்னும் கூட கம்பெனியிலிருந்து கிளம்ப குயின்சிக்கு மனம் வரவில்லை. அதனால் அங்கேயே கார் நின்றது. அதை திரும்பி பார்த்தாள் மாயா. ஆரம்பத்தில் குயின்சியின் மீது மாயாவிற்கு பெரிய மரியாதை இருந்திருந்தாலும் சில நாட்களிலேயே குயின்சியின் ஆட்டிடியூடை மாயா புரிந்து கொண்டாள். ஆனால் இப்போது அவளிடம் அதிகாரம் இல்லை. அப்போது அவள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கும் என்று சிந்தித்தபடி அவள் காரை நோக்கிச் சென்றாள். ஏதோ ஒரு ஓரத்தில் டைகர் தான் தன்னுடைய பாஸ் சர்வேஸ்வரன் என்ற சந்தேகம் மாயாவிற்குள் வந்திருக்க, கார் அருகில் வந்தவள் தலையை ஸ்டியரிங் மீது சாய்த்து அமர்ந்திருந்த குயின்சியை விண்டோவை தட்டி எழுப்பினாள். மெல்ல நிமிர்ந்து பார்த்த குயின்சியின் கன்னங்களில் கண்ணீர் வடிந்து ஓடிய தடம் அப்பட்டமாக தெரிந்தது. அவள் முகமே அழுதழுது சிவந்து போயிருந்தாலும் குயின்சி எதுவும் பேசவில்லை. அவள் அமைதியை பயன்படுத்திக் கொண்டு காரை திறந்து அருகில் அமர்ந்தாள் மாயா. குயின்சி அவளை நிமிர்ந்து பார்க்க, ஹலோ என்று மெல்ல மாயா அவளை அழைக்க, அழுது சிவந்த விழிகளோடு அவளை முறைத்தாள் குயின்சி. மாயா குயின்சியிடம் என்ன தகவலை தேடி வந்திருக்கிறாள்? சர்வாவின் உண்மையான அடையாளம் வெளிவருமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.